நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் சூப்பராக இருக்கேன். நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ப்ரீடிங் செக்ஷனுடைய டே 2. ப்ரீடிங் செக்ஷன் நம்ம என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து பண்ணால் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்னால தான் ப்ரீடிங்கில் வந்து பண்ணால் நம்ம நிறைய ஃபெயிலியர் எடுக்கிறோம். ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் இந்த மாதிரி டிசம்பர், ஜான்வரி இந்த மாதிரி டைமில் ப்ரீட் பண்ணுறீங்கிறப்போ நைட் டைமில் வாட்டர் கப்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துடணும். என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நைட் டைம் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், டிசம்பர் மாதம் பனி பெய்யும். ஸோ அந்த பவுலில் இருக்கிற தண்ணியில் அந்த பனி பட்டுட்டு புறா காலையில் அந்த தண்ணி குச்சி மாதிரி பண்ணால் 100% அவங்களுக்கு சளி பிடிக்கும். சளி பிடிக்கிறதுனால ஒழுங்காக மேட் ஆகாது, குறிங்க உட்காந்து. இது வந்து பண்ணால் ஃபர்ஸ்ட் மைனஸ். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நினைக்கிறேன், நைட் டைம் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா எல்லா கப்ஸுமே ரிமூவ் பண்ணுறோம். ஈவினிங் ஒரு 4-5 இருக்கும்போதே நீங்கள் எடுத்துருங்க. அதுக்கப்புறம்லாம் பேர்ட்ஸ் ஃபுட் எடுக்க போகிறதில்ல, தீனி எடுக்க போகிறதில்ல, ஃபுட்லேயும் எடுத்து வந்தால் எடுத்துருங்க, அப்படி இல்லையாட்டையும் வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, பேர்ட்ஸ் கேஜை பொறுத்த வரைக்கும் அவங்கள நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அந்த பேர்ட் ரொம்ப இண்டிபெண்ட்டாக பழகுதா, எப்படி சொல்கிறது, எல்லார்கிட்டையும் ரொம்ப ஜாயிலாக இருக்கா, இல்லை அந்த பேர்ட் வந்து பண்ணால் ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறா அப்படின்றத பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேர்ட்ஸ்க்கு ப்ரீடிங்கை செட் பண்ணலாம். எல்லா பேர்ட்டையும் ஒரே கேஜில் எப்படிப்பட்டாலுமே ப்ரீட் ஆகும். இட் டேக் சம் டைம். நீங்கள் வந்து சீக்கிரமாக ப்ரீட் பண்ணணும் அப்படின்றப்ப இந்த கேஜில் இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ரொம்ப அந்தளவுக்கு பயப்பட மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தா ஒரு பேர் தனியாக போட்டு வச்சுக்கோம். அப்படியே இந்த சைடு வாங்கலை, இந்த சைடு வந்தீங்கன்னாக்கா இந்த சைடு ஒரு பேர் வச்சுருப்பேன். இந்த சைடு இருக்கிற பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க வந்து வெளியே வந்து போவாங்க. ஏன்னாக்கா இவங்களுக்கு அந்த ஒரு கேஜ் ப்ரீடிங் போட்டிங்கனாக்கா சுத்தமாக செட் ஆகாது. லைக் இது போல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீட் பண்ணலாம். அதே மாதிரி ஹோமர் பீஜனா ரெக்கை கட் பண்ணி தான் ப்ரீடிங் கேஜில் போட்டு ப்ரீட் பண்ணணுமா அப்படின்ட்டுலாம் கிடையாது. இப்போ வந்து என்ன மாதிரி கேர்லெஸ்ஸாக இருப்பீங்க அப்படின்றப்ப நீங்கள் ரெக்கை 100% கட் பண்ணலாம். ஏன்னாக்கா நான் கேஜை திறந்துட்டு இன்சைட் வச்சு பண்ணியிருந்தாக்கா பேர்ட்ஸ் பறந்து போயிடும். கரெக்ட் தானே? ஸோ அதனால் பேர்ட்ஸ் கரெக்டாக பார்த்துக்கோங்க. கட் பண்ணாலும் சரி, கட் பண்ணாலும் சரி, ப்ரீடிங் கேஜில் இருக்கிற பேர்ட்ஸ் கண்டிப்பாக ப்ரீட் ஆகும். அந்த இன்னொரு விஷயம், ப்ரீடிங் செக்ஷனில் என்னென்ன ஃபுட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. நீங்கள் என்னென்ன ஃபுட் கொடுக்கணும்னாக்கா, ஃபர்ஸ்ட் நீங்கள் பாருங்கள் பேர்ட்ஸ் வந்து என்னென்ன ஃபுட் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லோட் பண்ணிட்டே இருக்காது. ஏன்னா இது நான் பண்ணிட்டு இருந்த ஒரு தப்புமே கூட. பேர்ட்ஸ் வந்து அவங்க ஃபுட் எடுத்ததுமே இது பண்ணுவாங்க. இப்போ இந்த பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எல்லாமே ஒழுங்காக ஃபுட்டே எடுக்க மாட்டாங்கன்ற சென்ஸ். நீங்கள் என்ன ஃபுட் வச்சாலும் அப்படியே வேஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. என்ன ரீசன்னாக்கா, பாவம் சிக்ஸ் வச்சுருக்காங்க, நம்ம ஃபுட் கொடுக்கணுன்ட்டு அதிகமாக லோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இதான் ரீசன். ஃபுட் எடுக்கலனால ஒன்றும் ஆகாது. பேர்ட்ஸ் வந்து ப்ரீடிங் டைமில் இந்த உடச்ச கல், பீனட் இதெல்லாமே இது பண்ணால் ரொம்ப அதிகமாக சாப்பிடுவாங்க. இது ஏன் சாப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ஃபுட் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். ஒரு செட் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்கும். அந்த பேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஃபுட் வச்சாலும் சாப்பிடும். கம்பு, கெவுரு, சோளம், அரிசி, கோதுமை எல்லாமே சாப்பிடும். ஒரு செட் ஆஃப் பேர்ட்ஸ் இது போல் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரீடிங் செக்ஷனில் நீங்கள் என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு ப்ரீடிங் பாக்ஸ் ஒரு 2:2 அப்படின்ற சைஸில் ப்ரீட் பண்ணுறீங்க அப்படின்றப்போ நீங்கள் பேர்ட்ஸ் உள்ளார வச்சு ப்ரீட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1:1 தான் வரும். இந்த கேஸில் நீங்கள் ப்ரீட் பண்ணுறீங்கிறப்ப கேஜ் ஓப்பனில் இருக்கணும். உள்ளார பவுல் இருந்துச்சுனாக்கா பேர்ட்ஸ் வெளியே வந்து மேட் ஆகிட்டு உள்ளார போயிட்டு ப்ரீட் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1:1 அப்படின்ற ஒரு சைஸ்லேயே வச்சு நீங்கள் பேர்ட் ப்ரீட் பண்ணுறீங்கிறப்ப 100% உங்களை பார்த்து பயப்பட முடியாது. நீங்கள் எகிரி உட்காரும். அந்த டைமில் வந்து பார்த்தா முட்டை உடஞ்சிரும். ஸோ இந்த தப்பை நீங்கள் மறக்காமல் பார்த்துக்கோங்க. அந்த இன்னொரு காமனான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ப்ரீட் பண்ண மோஸ்ட்லி உங்கள் பேர்டுக்கு வந்து சுக்கா இருக்குது, சளி பிடிச்சிருக்கு, பேர்ட் கொஞ்சம் நல்லா இருக்குன்றப்போ தயவு செஞ்சு ப்ரீட் பண்ணாதீங்க. ஏன்னாக்கா இன்னும் 2 தான் சிக் ஆகும் அந்த பேர்ட். ஒரு பேர்ட் நல்லா இருக்கும், ஒரு பேர்ட் நல்லா இல்லாமல் இருக்கும். ஸோ அது நம்மளுக்கு கொஞ்சம் கூட செட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி டைமில் ப்ரீட் பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்கள் பேர்ட்ஸ்க்கு ஏதாச்சும் சப்ளிமெண்ட் கொடுத்துட்ருக்கீங்க, இப்போ தான் சுக்காலேருந்து பேர்ட்ஸ் ரெக்கவர் ஆகுது, சளி பிடிச்சிருக்கு, பேர்ட்ஸ் ஒழுங்காக ரெக்கவர் ஆகல அப்படின்றப்போ அதுக்கும் நீங்கள் ப்ரீட் பண்ணாதீங்க. ப்ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன கண்டிஷன் பார்க்கணுன்னாக்கா, இந்த ஐசைனு, விங்ஸ் பேட்டர்ன், பாடி ஸ்ட்ரக்சர் இதெல்லாமே வந்து பண்ணால் செகண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பண்ணால் பேர்ட் கரெக்டான கண்டிஷனில் இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னாக்கா நீங்கள் எந்த பேர்ட் மேல் அண்ட் ஃபீமேல் போட்டிங்கனாலே அதை சிக்ஸ் எடுக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்துருப்போம். அண்ட் தென் ஹோமர் பீஜன்ஸ் பொறுத்த வரைக்கும், ஹோமர் பீஜன்ஸ் இல்லை எல்லா பீஜன்ஸ்லையுமே ஹோமர் பீஜன்ஸை பொறுத்த வரைக்கும் பேர்ட் ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது. எல்லாருமே சொல்லுவாங்க சின்னதாக இருக்கிற பேர்டெல்லாம் ஷார்ட் டிஸ்டன்ஸ் பார்க்கும், பெருசாக இருக்கிற பேர்டெல்லாம் லாங் டிஸ்டன்ஸ் பார்க்கும். அது அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் ப்ரீடிங்கில் எப்படி போனோன்னாக்கா, பெருசாக இருக்கிற மேலுக்கு சின்னதாக இருக்கிற ஃபீமேல், பெருசாக இருக்கிற ஃபீமேலுக்கு சின்னதாக இருக்கிற மேல். லைக் இது போல இது வந்து பார்த்தா ஒரு குட்டி பேசிக். நான் வந்து இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டைலில் இருக்கீங்கிறப்ப எனக்கா இப்போது பெரிய பெரிய ஃபேன்சிஸ் எல்லாருக்குமே அவங்களுக்கே தெரியும். நம்மள மாதிரி சின்ன சின்ன ஃபேன்சிஸ் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ப்ரீடிங் ஸ்ட்ராட்டஜி. அட் த சேம் டைம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, விங்ஸ் பேட்டர்ன், ஐசன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா, இந்த பியூப்புள் வந்து பார்த்தீங்கன்னா 75% இருந்துச்சுனாக்கா ப்ரீடிங் ஐஸ், அது ஒரு 25% இருந்துச்சுனாக்கா ரேசிங் ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க, அந்த பேர்ட்க்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த இன்னொரு விஷயம் இதில் வந்து நம்ம ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். லைக் ஒரு சார்ட் பேப்பர்லாம் போட்டு இந்த மாதிரி ஐஸோட கிராவல் இவ்வளோ இருக்கணும், அந்த பிளாக் லைன் இவ்வளோ இருக்கணும், பேர்ட்ஸோடைய எல்லாமே ஒன்று ஒன்றா சொல்லலாம். பட் ஆனால் அது கொலாப்ஸ் பண்ணிட்டு இது பண்ணுறது நம்மளுக்கு தேவையே இல்லை. கரெக்டாக அதே மாதிரி இன்னொரு விஷயம், பேர்ட்ஸ் ப்ரீடிங்கில் காமனான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா,
நம்ம எத்தனை டேயில் பேர்ட்ஸ் வந்து இந்த ட்ரே வைக்கலாம், ஐ மீன் எந்த டைமில் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேர்ட்ஸ் எப்போ ப்ரீட் பண்ணோம்னாக்கா இப்போ புதுசாக ஒரு பேர் பிரித்து அப்படியே நீங்கள் ப்ரீட் பண்ணுறக்கூடாது. அது அப்படியே எடுத்து ஒரு தனியாக கேஜ் செட்டப்லையும் பண்ணுறக்கூடாது. எனக்கு ஃபீமேல் செம்மையாக அடிவாங்க, மேல் வந்து ரொம்ப ஒரு அக்ரெசிவாக அதை மேட் பண்ண இது பண்ண மோஸ்ட்டில் கண்டிப்பாக அடிவாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னாக்கா ஃபீமேல் வந்து மஸ்தில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு மேல் அண்ட் ஃபீமேல் பிரித்து போட்டிருக்கீங்க, ஒரு 2 months 3 months பிரித்து போட்டு வச்சிருக்கீங்கன்றப்போ கண்டிப்பாக எல்லா வருமே மஸ்திலே தான் இருக்கும். மஸ்தில் இருக்குன்றப்போ பேர் பண்ணுறீங்கிறப்போ ரொம்ப சீக்கிரமாக எக்லே பண்ணுறோம். அதே மாதிரி நான் ஃபஸ்ட் சொன்னேன் இல்லையா, பேர்ட்ஸ் வந்து இப்போ கேஜ் ஃபீடிங் பண்ணுற பேர்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஓப்பன் ஸ்பேஸில் உட்காதிங்க. ஒரு 4 சைடு இருக்குனாக்கா ஒரு 3 சைடு க்ளோஸ் சைடு ஒரு சைடு மட்டும் ஓப்பனில் இருக்கிற மாதிரி வைங்க. எனக்கு அது பேர்ட்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லா பேர்ட்ஸும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா. ஸோ அதனால் அண்ட் தென் எல்லாருமே இந்த விஷயமும் கேட்டிருந்தீங்க, எதுக்கு நவம்பர் டிசம்பர் ஜான் ஐ மீன் இந்த ஒரு மந்த்லலாம் ப்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னாக்கா பேர்ட்ஸ் ப்ரீட் ஆகுதுன்றப்போ அந்த ரொம்ப சில்னஸ் இருக்கிறதுனால பேர்ட்ஸ் ஒழுங்காக இது பண்ணிக்காது. அட் த சேம் டைம் இந்த வெதர் சேஞ்ச்னால திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு வெயில் அடிக்கும், அது ஒழுங்காக குஞ்சு பொறிக்காமல் போய்டும். அப்படியே குஞ்சு பொறிச்சாலும் அந்த சில்லுன்னு வர காற்றுனால பேர்ட்ஸ்க்கு ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி இம்யூனிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் பேர்ட்ஸ் எல்லாமே இதோட முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெதர் இந்த கிளைமேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பேர்ட்ஸ் எல்லாமே குறி உட்காந்துட்டு இருக்கும். மேக்ஸிமம் ப்ரீட் ஆகாது. நல்லா கொஞ்சம் ரொம்ப ஹெல்த் கண்டிஷனில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆகிற பேர்ட்ஸ் கண்டிப்பாக ப்ரீட் ஆகும். மற்றபடி செட் ஆஃப் பேர்ட்ஸ் எல்லாமே இது பண்ணால் ரொம்ப குறியாக தான் உட்காந்து. நம்ம பேர்ட்ஸே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர்ட்ஸ் குறியாக உட்காந்துருக்கும். ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதனால தான் ப்ரீட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அண்ட் என்ன இன்னும் ஒரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பேர்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரீட் எந்த ஒரு சப்ளிமெண்ட்டுமே கொடுக்காதீங்க. நான் கால்சியம் சப்ளிமெண்ட் கொடுக்குறேன், நான் ஜிங்கோவைட் கொடுக்குறேன், நான் மல்டிவிட்டமின் கொடுக்குறேன் அப்படின்லாம் எதுவுமே கொடுக்காதீங்க. எல்லாமே ஸ்டாப் பண்ணிக்குவோம். ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன கப்பில் கிரிட்டு ஃபுட்டு வாட்டர் இது மட்டும் இருந்துச்சுன்னா போதும். ஒரு நாளைக்கு ஒரு 2 times வாட்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுப்பாங்க. அவங்க எடுக்கிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. மற்றபடி எந்த ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட டே 2 அப்டேட். வந்து நம்ம இன்னொரு விஷயம் பண்ண போகிறோம். என்ன விஷயம்னு கேட்டிங்கனாக்கா அந்த தலையாட்டி வந்திருக்கும் இல்லையா. நீங்கள் எல்லாருமே கேட்குற காமனான ஒரு மெடிசன் வந்து பார்த்தா தலையாட்டிக்கு மெடிசன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னாக்கா தலையாட்டிக்கின்ற ஒரு ப்ராப்பரான மெடிசன் நம்ம சைடில் எனக்கு தெரிஞ்சு நான் கேட்டிருக்கேன் எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த காம்பினேஷன் லைக் இந்த டாக்ஸ் கொடுக்குறது, இந்த ஹென் பேர்ட்ஸ் கொடுக்குற மெடிசன் தான் நம்மளும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த மெடிசன் வந்து பார்த்தோன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் ஒரு 2 பேர்ட் இருக்குது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேர்ட்ஸ் எல்லாமே எனக்கு தெரிஞ்ச பேர்ட்ஸ் கொஞ்சம் தலையாட்டி வந்துருக்கு. ஸோ அந்த பேர்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி நானே ஒரு கேட் செட்டப் சின்னதாக பண்ணலான்னு இருக்கேன். என்னோடய ரூம்க்கு வெளியே அழகாக செட் பண்ணிவிட்டு நான் ஒரு மெடிசனாக கொடுத்து உங்களுக்கு டே டு டே அப்டேட் கொடுக்கலான்னு இருக்கேன். உங்களுக்கு அது கண்டிப்பாக வேணாக்கா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னாக்கா நம்ம அதான் ஒருத்தர் சொன்னாங்க அமாக்சிலின் பொட்டாசியம், அது பர்சனலாக நான் யூஸ் பண்ணுறது அது ரிசல்ட் கொடுக்கும், பட் இட் டேக் சம் டைம். அப்புறம் ஏதோ ஒரு சஸ்பென்ஷன் ஏதோ ஒன்று சொன்னாங்க, சிரப் ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாட்டு மருந்து இது எல்லாத்தையும் சொன்னாங்க. நம்ம வந்து பார்த்தா எல்லாத்தையும் போட்டு எது சீக்கிரமாக ரெக்கவர் ஆகுது, எந்த மெடிசன் கொடுத்தா பேர்ட்ஸ்க்கு வந்து அந்த கரு போயிடுது, இது எல்லாமே ஒரு கொஷின் மார்க்காகவே இருக்கு இல்லையா. நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதனால் இதை நான் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் பண்ணலாம் வேணாமான்ட்டு கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் தென் எப்பயும் சொன்ன மாதிரியே தான் இதான் நம்மளோட லாஸ் ப்ரீடிங். இனிமேல் நம்ம இங்கே ப்ரீட் பண்ண மாட்டோம். நம்மளோட பேர்ட்ஸ் எல்லாம் ஃபார்மர்ஸ்க்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. நம்ம பண்ணால் மோட்டோ வ்ளாக் அண்ட் கெரியர் பேர்ட்ஸையும் பார்ப்போம். வீக்லி ஒன்ஸ் லாங் வீடியோ அண்ட் தென் ஷார்ட் வீடியோ சின்ன வீடியோஸ் எல்லாமே நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட் ஃபேம். பை.